வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ராட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். எங்கே 2-3 பேரும் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராங்க. பாடல்களை பாடுகிற இசைக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களோட இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் மத்தியில வல்லமையாய் செயல்படுவீரான். அற்புதங்களை பேசுகிறேன், அதிசயங்களை பேசுகிறேன், வாழ்க்கை மாற்றங்களை பேசுகிறேன், பொருளாதார செழிப்பை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அதை டிக்ளேர் பண்ணுகிறேன் ஆண்டவரே. சரீரங்கள் உயிர் பெறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பொருளாதாரம் உயிர் பெறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையில உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்டும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்டும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எலிசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எலிசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எலிசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எலிசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எலிசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எலிசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆமென். அவருடைய கரங்கள் எப்பொழுதும் நம்மை வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறது. காலை மாலை எல்லா வேளையிலுமே அவருடைய கரங்கள் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. சில நேரங்களில் தேவை பெருகுகிறது. அதுல சிக்கி தவிக்காம அவர் நமக்கு உதவுகிறவராய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க எப்பேற்பட்ட தேவையின் நடுவில் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். நான் சொல்றேன்,
தேவை இருக்கலாம், ஆனா அதுல நீங்க சிக்கி தவிக்க மாட்டீங்க. நிறைய பேர் இன்னைக்கு கன்ஃபஸ் பண்றாங்க, நான் தவிக்கிறேன், யாராவது இதுல இருந்து என்ன விடுதலை ஆக்க முடியுமா, யாராவது என்னை கை தூக்கி விட முடியுமா, நான் சிக்கிட்டு இருக்கேன். அவர் உள்ள தூக்கி விட, கை பிடித்து தூக்கி விட அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். பேதுருவின் கரத்தை பிடிச்சு தூக்குனார். ஐயோ ஆண்டவரே, நான் மூழ்கி போகிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் சந்தேகப்பட்டேன்னு முதல்ல கேட்கல, முதல்ல கையை பிடிச்சு தூக்கிட்டு அப்புறம் தான் கேட்கிறாரு ஏன் சந்தேகப்பட்ட. முதல்ல அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவனா அவர் இருக்கிறார், கரங்களை பிடித்திருக்கிறார். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன் வலது கையை பிடித்திருக்கேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். யார் துணையா இருந்தாலும் மேல வர முடியாது. இந்த வாழ்க்கை சிக்கல்கள்ல இருந்து, பண பிரச்சனையில இருந்து, கடன் தொல்லையில இருந்து, இல்லாமை வறுமை தரித்திரத்துல இருந்து மேல வரவே முடியாது. யார் கை பிடிச்சிருக்கனாலும் வர முடியாதுங்க. ஆனா கர்த்தர் உங்க கையை பிடிச்சிருக்கிறார், வலது கையை பிடிச்சிருக்கிறார். அவர் சொல்றார், நான் தூக்குறேன், நான் உனக்கு துணையா நிற்கிறேன். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. பல நேரங்கள்ல இந்த சோதனையிலும் வேதனையிலும் நம்ம சிக்கி தவிக்கும் பொழுது நம்ம யோசிக்கிறோம், யாருமே நமக்கு இல்லைங்க கை கொடுக்கறதுக்கு. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கூட கை கொடுக்காமல் ஆபிரகாமுடைய சந்ததியாக உங்களுக்கு அவர் கை கொடுத்திருக்கிறார். அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, மேல வந்துட முடியும், ஈஸியா வர முடியும். நம்ம எண்ணம்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம், இல்ல ரொம்ப ஈஸி. நான் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் பல சிக்கல்கள்ல இருந்து மேல வந்தவன். அப்படிப்பட்ட சிக்கலான நேரத்துல எல்லாம் கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிருக்கிறேன். அவர் கையை நீட்டி இருக்கிறாரு. அவர் மட்டும் கையை நீட்டி இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த ஊழத்தில் இருந்திருக்க முடியாது. அவர் மட்டும் கையை நீட்டி இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அவர் கையை நீட்டி இருக்கிறாரு, நான் அதை பிடிச்சிருக்கேன். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்களை நோக்கி அவர் கையை நீட்டுறாரு. பிடிச்சுக்கோ, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்துவோம். இந்த தேவனுக்கு நாம் நம்மையே தருகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாடலை நாம் எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். தேவனே, என்னை தருகிறேன், பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். தேவனே, என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஊழியம் நீர் தந்தது, உயர்வுகள் நீர் தந்தது, மேன்மைகள் நீர் தந்தது, செல்வமும் நீர் தந்தது.
தந்தது ஊழியம் நீ தந்தது உயர்வுகள் நீ தந்தது மேன்மைகள் நீ தந்தது செல்வமும் நீ தந்தது எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. தரிசனம் நீர் தந்தது தியாகமும் நீர் தந்தது கிருபைகள் நீர் தந்தது அபிஷேகம் நீர் தந்தது தரிசனம் நீர் தந்தது தியாகமும் நீர் தந்தது கிருபைகள் நீர் தந்தது அபிஷேகம் நீர் தந்தது எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. தேவனே என்னை தருகிறே பாதத்தில் அடைகிறே யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். தேவனே என்னை தருகிறேன் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. Hallelujah. Father, we worship you, Lord. We adore you.
We magnify thy precious name. Father, thank you for your one and only begotten Son, Jesus Christ, who died on the cross of Calvary to redeem us, to shed his blood. Hallelujah. We thank you, Father. We are so grateful to that, Lord. Hallelujah. We plead the blood over our lives, O Lord. Hallelujah. Glory, Father. I praise you, Jesus. We worship you, Lord. Thank you, Jesus. எங்கள் மீது பாராட்டுகிற உடைய மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்துக்காக, கருணைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறவங்களுடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மீது வீசட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, இந்த மாலை வேளையில எங்கள் மீது உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குவீராக, பிரகாசிக்க செய்வீராக. எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன். எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சரி, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். புதன் மாலை வேளைகளிலே நாம் த பவர் ஆஃப் பிளஸிங் அந்த தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வார், வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே மாலை வேளையில இந்த வேத வாசனம் சொல்றது, the Lord remembers us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்மள யார் நினைக்கலனாலும் அதை பத்தி கவலையப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த உலகத்தின் அதிபதி அவர் இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால உண்டாக்குனவர். இந்த உலகத்துக்கெல்லாம் அவர் சொந்தக்காரர், அண்ட சராசரங்களுக்கு சொந்தக்காரர். அவர் சொல்ற பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் என்னிடங்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம்! எந்த விஷயத்துலன்னு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வதிக்கிற விதத்துல அவர் நம்மள நினைச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு பல வாரங்களாக சொல்லிட்டே வரேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டோன் என்ற எண்ணம் நமக்கு ஆழமாக இறங்க வேண்டும் இருதயத்துல. அதை நம்பணும், அதை நம்ம விசுவாசிக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொரு முறை, நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லும் போது என்ன மாதிரி ஒரு உணர்வு!
இந்த ஆசீர்வாதம்னா என்னன்றதை முதல்ல நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். நிறைய சோசியல் மீடியால நம்ம பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் போட்டு பிளஸ்ட் அப்படின்னு போடுவாங்க. என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பிக்சர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படி இருக்கும், ஹேஷ்டாக் பிளஸ்ட்னு இருக்கும். ஆனா பிக்சர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஒரு பீச்சில் அவர் என்ன பண்ணுவாரு, ஹாயா அவர் அந்த சாஞ்ச சேர்ல படுத்துக்கின்னு ஒரு ஜூஸை கலரா கையில வச்சுக்கின்னு அதுல ஓரத்துல ஒரு லெமன் கட் பண்ணி சொருவி அதுல ஸ்ட்ரா போட்டு அவர் குடிச்சிருப்பார், கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு இருப்பார், சன் பாத் எடுத்திருப்பாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவனு அவரு அங்க கீழே போட்டிருப்பாரு. வேற சிலர் பாத்தீங்கன்னா பயங்கரமான அற்புதமான ஒரு பண்ணை வீடு அங்க போய் இருப்பாங்க, அங்க வந்து ஹாலிடே என்ஜாய் பண்ற மாதிரி போடுவாங்க, கீழே போடுவாங்க ஹேஷ்டாக் பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு போடுவாங்க. இப்ப இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய நேரங்கள்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோடதாவே இருக்காது, அது வாடகை கேட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்றாங்க சிலர்லாம். உண்மையாலுமே ஆசீர்வாதம்ன்றது வந்து அது கிடையாது. அப்ப ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? உலகத்தினுடைய பார்வையில அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக படுகிறது. ஆனா கடவுளுடைய பார்வையில ஆசீர்வாதம்னா என்ன? இந்த உலக பார்வையில ஆசீர்வாதம்னா உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட 1 கிலோ நகை இருக்கா, 1 கிலோ கோல்டு இருக்கா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல நிறைய வீடுகள் இருக்கா, சொத்துக்கள் இருக்கா, ஆஸ்திகள் இருக்கா, அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கா, அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த ஆசீர்வாதத்தை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு எப்படி சொல்றாங்க, அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்றதனுடைய அடிப்படையில அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனா கடவுளுடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அது உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றதுல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. நீங்க யாருக்கு சொந்தமானவர்கள் இருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்குள்ள யார் இருக்கிறது? ஆங்கிலத்துல இது எப்படி சொல்லுவாங்க, இன் காட்ஸ் எக்கானமி பீயிங் பிளஸ்ட் நெவர் பிகின்ஸ் வித் வாட் யூ ஹேவ் பட் பிகின்ஸ் வித் who you have. நீங்கள் யாரை உடையவர்களா இருக்கிறீர்கள், நீங்க யாருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறீர்கள், அங்கிருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றதுல இருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது இல்ல. வீடுகள் நல்லது, ட்ரெஸ் நல்லது, மற்ற எல்லாமே நல்லது பாருங்க. நல்ல ஒரு லாங் ரைடு போறது அது ரொம்ப நல்லது, நல்ல வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா பாருங்க, ஒரு பெரிய வீட்டை கட்டி ஒரு புருஷன் தன் மனைவி பிள்ளைகளை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு ஒரு நாளெல்லாம் பொழுதன்னைக்கும் சண்டை போட்டு அவங்க வாழ்க்கையை கடினமாக்கி கொண்டதான், அது என்ன ஒரு ஆசீர்வாதம் அது? நான் கேட்கிறேன். ஒரு லாங் ரைடு போயிட்டு வண்டி முழுக்க சண்டை போட்டுன்னு அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்க சண்டை போட்டுன்னு இருந்தா அது ஒரு ஆசீர்வாதமா? கிடையாது. அப்ப ஆசீர்வாதம்ன்றது என்னன்னா ரிச் இன் ரிலேஷன்ஷிப், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பது, குடும்பத்தை நேசிக்கிறது. அப்ப இந்த ஆசீர்வாதம் முதல்ல எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா முதல்ல இவர் மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 22ஆம் வசனம், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, வேத புஸ்தகத்துல முதல்ல ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை இந்த இடத்துலதான். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து ஜீவ ஜந்துக்களை ஆசீர்வதிக்கிறார், ஆகாயத்து பறவைகளை ஆசீர்வதிக்கிறார், நீந்தும் ஜீவ ஜந்துக்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில பெருக கடவுது என்றும் சொன்னார். அப்ப பாருங்க, தேவனுடைய ஒரிஜினல் பிளஸிங் முதல்ல தேவன் தம்முடைய வாயை திறந்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இந்த பறவைகளையும் நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு 28ஆம் அதிகாரத்துல மனுஷன் ஆசீர்வதிக்கிறாரு. அவர்களை பலுகு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா
இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு எம்பவர்மெண்ட்ட மனுஷனுக்கும் இந்த நீந்தும் ஜீவ ஜந்துக்களுக்கும் கொடுக்கிறது. எதுக்கு எம்பவர்மெண்ட்னா, நீங்க பலுகி பெருகுறதுக்கான ஒரு வல்லமையை, ஒரு தெய்வீக சக்தியை உள்ள எம்பவர்மெண்ட்ட ஆண்டவர் என்ன பண்றார்? கொண்டு வந்து வைக்கிறார். So, இந்த பலுகி பெருகுறதுக்கான ஆற்றல உள்ள வைக்காம நீ பலுகி பெருகணும் அப்படின்னு சொல்றது அது நல்லா இருக்காது இல்லையா? கடவுள் அப்படி சொல்லல. உள்ள அந்த எம்பவர்மெண்ட்டை வைக்கிறார். நான் சொல்றேன், நீங்கள் பலுக முடியும், நீங்கள் பெருக முடியும், நிரப்ப முடியும். நீங்க அப்படிப்பட்ட எம்பவர்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த எம்பவர்மெண்ட்டை உங்களுக்குள்ள அவர் வைக்கிறாரு. அப்ப இந்த ஆசீர்வாதம் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஒரு வல்லமையினால தரிப்பிக்கப்படுதல், தெய்வீக சக்தினால தரிப்பிக்கப்படுதல். அந்த தெய்வீக சக்தி உங்களை தரிப்பித்திருக்கிறது. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற மாதிரி. நீங்க நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம், ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுகிறோம்? நல்லா குளிச்சுட்டு அழகான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வந்திருக்கிறோம், ட்ரெஸ்ஸை உடுத்தி கொள்கிறோம். இந்த ஆசீர்வாதம்ன்றது அப்படிதான், ஒரு டிவைன் என்டோமெண்ட். அது வந்து உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்றது கிடையாது, எங்க இருக்கிறீங்க அப்படின்றதுன்னு அதுல ஆசீர்வாதம் அடங்கில்ல. எந்த ஏரியால இருந்து வரீங்க, நீங்க இங்க இருந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏழையா தான் இருப்பாங்கன்னு நம்ம சில ஏரியாங்கள நினைக்கிறோம் பாருங்க. எங்க இருக்கிறோம் இல்ல என்ன இருக்கு அப்படின்றதுல இந்த ஆசீர்வாதம் துவங்கவில்லை. நீங்க யாரா இருக்கிறீர்கள், நீங்க யாருடையவர்களா இருக்கிறீர்கள், அல்லது உங்களுக்குள்ள யார் இருக்கிறது, அதுதான் ஆசீர்வாதம். அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் நம்முடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய சமாதானமா இருக்கிறார், அவர்தான் நம்முடைய சந்தோஷமா இருக்கிறார், அவர்தான் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, உன்னால பலுக முடியும், பெருக முடியும். அந்த தெய்வீக சக்தியை, அந்த என்டோமெண்ட்டை, அந்த எம்பவர்மெண்ட்டை உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். அப்ப இந்த ஃப்ரூட்ஃபுல்னா என்ன, மல்டிப்ளைனா என்னன்றது முதல்ல நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வழங்கிக்கினா தான் வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம வெற்றிகரமா அந்த வாழ்க்கைய வாழ முடியும். ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, லாபகரமாக நீங்கள் மாறுவது. ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறாங்க, சும்மா லேசா பாருங்க. ஒரு ஒரு இட்லி கடை ஒருத்தர் வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, இட்லி வித்து அவரை படிக்க வைக்கிறாங்க. ஒரு மனுஷனை படிக்க வைக்கிறாங்க. இவர் படிக்கிறார், பயங்கரமா படிக்கிறார். அந்த மாதிரி இட்லி வித்தா இந்த அம்மா இவரை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஒரு அமெரிக்காலாம் போறாரு, நல்லா படிக்கிறாரு, என்ஜினியரிங்லாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு இவர் வராரு. வந்து பார்க்கும்பொழுது இவரோட இவங்க அம்மா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப லாபகரமாக அந்த தொழிலை நடத்தி கொண்டு வருகிறாரு. யோசிக்கிறாரு, ஒரு நாளைக்கு இந்தியால இருக்கிற 800 கோடி பேர் 2 இட்லி ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா எத்தனை ஆகுது? 1600 கோடி இட்லி செலவாகும். அவ்வளவு விற்கலாம். நல்லா யோசிச்சு பாக்குறாரு. ஒரு இட்லி கடைய ஆரம்பிக்கிறாரு. இது ஆரம்பிக்கிறாரு. இது லாபகரமா போகும்போது என்ன பண்றாங்க, இன்னொரு இடத்துல பிரான்சைசி ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முதல்ல என்ன பண்ணணும், ஒரு தொழிலை நம்ம செய்யும்பொழுது, ஒரு வேலையை நம்ம செய்யும்பொழுது அதுல நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா வரணும்னா அதுல நம்ம லாபகரமாக வர வேண்டும். முதல்ல யோசிக்கணும் பாருங்க. இதுலயே லாபம் வராம இன்னொரு இடத்துல போய் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆரம்பிக்க முடியாது. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், அவருடைய சன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பையன் கேட்கிறாரு, அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கடையை வச்சு கொடுக்கணும். அந்த கடையை வச்சு கொடுத்தாரு பாருங்க. எத்தனையோ லட்சம் கடன் எல்லாம் வாங்கி ஒரு இடத்துல ஒரு கடையை வச்சாரு. அந்த கடையில ஏகப்பட்ட லட்சங்கள் லாஸ். உடனே இந்த சன் என்ன பண்றாரு, அவங்க ஃபாதரை பார்த்து, அப்பா எனக்கு இந்த இடம் ராசி கிடையாது, அதனால இன்னொரு இடத்துல நான் வந்து இடம் பார்த்திருக்கேன், அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எனக்கு கடையை வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா, இந்த அப்பா என்ன பண்றாரு, மகன் மேல வச்ச ஒரு பேர் அன்புனால இன்னும் ஏகப்பட்ட லட்சங்கள் கடன் வாங்கி அந்த இடத்துல அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து, அந்த இடத்துல இன்டீரியர் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அந்த இடத்துல இது வந்து ஃப்ரூட்ஃபுல்லா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஃபுல்னா முதல்ல நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறோம், இல்ல ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். அது லாபகரமாக போக வேண்டும். முதல்ல யூ மஸ்ட் கெட் ப்ராஃபிட். இட் மஸ்ட் பி a profitable. உங்களுக்கு அது லாபகரமானதாக இருக்கணும். இது லாபகரமா ஆன உடனே இங்க வச்சு இது சமாளிக்க முடியாது. அதனால என்ன பண்றோம், இன்னொரு இடத்துல அது பிரான்ச்ச ஆரம்பிக்கணும். பாருங்க, முன்ன KFC எல்லாம் அந்த அளவுக்கு நிறைய இருக்காது, எங்கேயோ ஒரு இடம் தான். KFC சாப்பிடணும்னா அந்த இடத்துக்கு போகணும், அப்பதான் சாப்பிட முடியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒன்னொன்னு வச்சிருக்காங்க. ஏன், அங்க லாபகரமா போகுது, நிறைய மக்கள் அங்க தேடி வராங்க. தேடி வர்றதுனால அங்க வந்து இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்குவாங்க. இது பேர் தான் ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொன்னா
பலுகிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம செய்யற ஒரு தொழிலோ வியாபாரமோ அல்ல ஒரு வேலையோ அல்லது ஒரு படிப்போ அல்லது ஒரு ஊழியமோ எதுவா இருந்தாலும் சரி, அது முதல்ல லாபகரமாக போகுதான்றதை நம்ம பார்க்க வேண்டும். அது லாபகரமா போலன்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது தவிர்க்கணும். ஹலோ, இது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இது ஆரம்பிக்கும் போது சில உங்களுக்கு பல அனுபவங்கள் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகுது, பல அனுபவங்கள் கிடைக்குது, பல நபர்களை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த இடத்துல பணத்தை கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இவர் வந்து எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுது. அந்த அனுபவத்தை நீங்க என்ன பண்ணணும், கெயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது லாபகரமா போதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பிரான்ச்சே ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பாருங்க, மதுரை பன் பட்டர் சாப்பிடணும்னு நம்ம மதுரைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. முன்னால அங்க போனா தான் சாப்பிட முடியும். ஆனா இப்ப இங்கே கிடைக்குது. எல்லாம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. ஏன்னா இது லாபகரமாக போகிறது. நான் கேட்கிறேன், உங்க பிசினஸ் லாபகரமா போதா? போக வைக்கணும். அதுக்கான என்டோமெண்ட் எம்பவர்மெண்ட் உங்களுக்குள்ள இருக்குங்க. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். அப்ப நீங்க வந்து பழுகணும்ன்றது வந்து ரொம்ப சிறிய அளவுல கிடையாது, ரொம்ப பெரிய அளவுல நீங்க பழுக வேண்டும், இன்க்ரீஸ் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். If you can't get one location profitable, don't open a second one. ஒரு பிரான்ச்சே உங்களுக்கு லாபகரமா போலன்னா இன்னொன்னு ஓபன் பண்ணாதீங்கன்றாரு. அப்ப முதல்ல இதை எப்படி லாபகரமா கொண்டு போறது என்பதை நாம யோசிக்க வேண்டும். அப்ப ஃப்ரூட்ஃபுல்னா என்ன? ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், லாபகரமானதாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை வரணும். ஒண்ணு நல்ல லாபமா போச்சுன்னா இன்னொன்னு ஆரம்பிக்கலாம், அந்த ஏரியால ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ஏன்னா அங்கிருந்து நிறைய பேர் வராங்க, இங்கிருந்து நிறைய பேர் வராங்க. நான் ஒரு பெரிய சபையில ஒரு சின்ன பொறுப்புல இருந்தேன் பாருங்க. தென் மாநிலத்துல இருந்தாலும் நிறைய பேர் வராங்க. அதனால நீங்க அங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார்கள். ஏன்னா அங்கிருந்து நிறைய பேர் வராங்க, அங்க நம்ம பிரான்ச் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க ஆரம்பிக்கலாம். அப்ப ஒண்ணு நல்லா லாபகரமா சக்சஸ்ஃபுல்லா போகும்பொழுது தான் என்ன பண்ண முடியும், நம்ம அங்கங்க பிரான்ச்சுகளை ஓபன் பண்ண முடியும். ஏன்னா ஜனங்கள் அதை விரும்புகிறார்கள். உங்க மேல அவர்கள் தயவை காண்பிக்கிறார்கள். மல்டிப்ளை அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அது வந்து பல இடங்கள்ல கொண்டு போய் வைக்கிறது. நம்பர் ஆஃப் பிளேசஸ்ல நம்ம போய் ஆரம்பிக்கிறது பேர் என்னது? மல்டிப்ளை. இந்த ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, இதை வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். பாருங்க, மனுஷனை உண்டாக்குறாரு, அவருடைய சாயல் அவருடைய ரூபத்துல அவரு உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அவர் சொல்றாரு, இனிமேல் நீங்க ஆளுங்க அப்படின்றாரு. ஏன் அவங்க ஆளணும் அப்படின்னு சொல்றாரு? எதெல்லாம் ஆளணும்னு சொல்றாரு, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் ஆளணும், ஆனா மனுஷன் ஆளக்கூடாது. மனுஷனை ஆளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஆளலாம் என்று அவர் சொல்லுகிறார். 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மேன் அண்ட் உமன் ரெண்டு பேரையும் சிருஷ்டிக்கிறார். ரெண்டு பேரையும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். ஒருத்தரை மட்டும் இல்ல, ரெண்டு பேரையுமே அவர் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கிறதை நாம பார்க்கிறோம். 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். சமுத்திரத்தின் மச்சங்களை என்னென்னத்தெல்லாம் ஆள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப முதல்ல அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? சில நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. முதல்ல அவர்களை ஆசீர்வதிக்கிறார். First God blessed them. நான் சொன்னேன் இல்லையா, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். பெரிய பெரிய வீடுகள், ஆஸ்திகள், நிறைய பணங்கள், நிறைய ஜுவல்லரி,
ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் வந்து கிடையாது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் இதெல்லாம் வந்து ஆசீர்வாதம் அதெல்லாம் கொண்டு வருது. ஆனா அது ஆசீர்வாதம் கிடையாது. இங்க பாருங்க, முதல்ல தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். And God blessed them. ஆங்கில வேதம் இப்படிதான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிக்குது. ஆங்கிலத்துல முதல்ல அது வருது. And God blessed them. First God blessed them. என்ன இருந்தது அவங்க கிட்ட? ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா துணி கூட கிடையாது அவங்களுக்கு. ஹலோ, ஒண்ணுமே கிடையாது. போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கூட கிடையாது. தேவனோட மகிமை தான் அவங்களை மூடி இருந்தது. God blessed them. They had nothing when God blessed them. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஆசீர்வாதம்ன்றது ஒரு ஸ்பெஷல் என்டோமெண்ட், ஒரு பெரிய எம்பவர்மெண்ட், டிவைன் என்டோமெண்ட், ஒரு பெரிய எம்பவர்மெண்ட். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்க, எந்த ஸ்டெப்புமே கிடையாது அங்க. அவனுக்கு வந்து யாரும் சீதனம் கொடுக்கல, ஏவாளோட வீட்டுக்காரர் யாருமே கிடையாது, வீட்டுல ஆளுங்க யாரும் கிடையாது, அப்பா அம்மா யாரும் கிடையாது, இத்தனை சவரம் நகை போடல, கட்டில் பீரோ மெத்தெல்லாம் கொடுக்கல, ஒண்ணும் இல்லைங்க. அவங்க போட்டுக்கிறது துணி கூட கிடையாது. And God blessed them. No stuff. எந்த ஸ்டஃப் அங்க கிடையாது. And God blessed them in His love. அவருடைய பேரன்புனால் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். Saying, reproduce and be fruitful. நீ சக்சஸ்ஃபுல்லா வா, ப்ராஃபிட்டபிளா வா. ப்ராஃபிட்டபிளா வாணும் போது நமக்கு நல்லா விளங்குது. ஃப்ரூட்ஃபுல்ன்றதை விட ப்ராஃபிட்டபிளா வா அப்படின்னும் போது நமக்கு நல்லா விளங்குது பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா வா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா விளங்குகிறது. Populate the earth and subdue it, reign over the fish of the sea, the birds of the air, and every creature that lives on earth. And God blessed them in His love. அவருடைய பேரன்புலால அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இதெல்லாம் என்கிட்ட இருக்கணும், அப்பதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் நினைக்க முடியும்னு சொல்ல நினைக்க கூடாதுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அவங்க கிட்ட கல்வி அறிவு இல்லை, ஆனா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உடுத்த துணி இல்லை, ஆனா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நகை நட்டு கிடையாது, ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, கார் இல்ல, டூ வீலர் இல்ல, ஒண்ணும் இல்ல, சைக்கிள் கூட கிடையாது, நடந்துதான் போனோம். பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் என்ன பண்ணாரு? அவர்களோட உலாவினார், நடந்தார், அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு புஷ்பக விமானத்துல வந்தாருன்னு சொல்ல, உலாவுனாருங்க, நடந்து போனார். எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனும் கிடையாது. பட் தே ஆர் பிளஸ்ட் பை காட் இன் ஹிஸ் கிரேட் லவ். நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அவங்க கூட எந்த வீடும் கிடையாது, எந்த டிகிரிஸும் கிடையாது, நோ பிஹெச்டி, நோ டிகிரி, எதுவுமே கிடையாது, பிஜி எல்லாம் ஒண்ணும் பண்ணல. பட் தே ஆர் பிளஸ்ட். நான் சொல்றேன், நீங்க படிக்காதவர்களாக இருக்கலாம், வீடுகள் இல்லாதவர்களாக இருக்கலாம், நகர் நட்டு இல்லாதவர்களாக இருக்கலாம், வேற எந்த வசதியும் இல்லாம இருக்கலாம். பட் யூ ஆர் பிளஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ இந்த துணிமணி, இந்த வீடு, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், கல்வி அறிவு, இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. ஹலோ, ஆசீர்வாதம் இருந்தா போதும், மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணுது? அது அட்ராக்ட் பண்ணுகிறதாக இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு, அவர் வந்து யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறார். நான் வாசல் இல்லையா? And God blessed them in His love. யாக்கோபு தன்னுடைய பேரன்புனால அந்த யோசேப்புக்கு ஒரு பலவர்ணமான அங்கியை உடுத்து வைக்கிறாரு. ஏன்? He is highly favored. தகப்பனுடைய அன்பு, பேரன்பு கிடைக்குது, தகப்பனுடைய தயவு அவனுக்கு கிடைக்குது, தகப்பனுடைய பிரியம் அவனுக்கு கிடைக்குது. அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுக்கிறாரு. ஆனா அவங்க சகோதரர்களை பாருங்க, அதெல்லாத்தையும் உறிஞ்சி கொள்றாங்க. உறிஞ்சி உங்க பிள்ளைய வந்து ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் கொண்டு போட்டேன்னு சொல்லி அந்த ரத்தத்துல என்ன பண்றாங்க? ஒரு மிருகத்தை கொண்டு அதனுடைய ரத்தத்துல அந்த அங்கே தோச்சிட்டு அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், அவனுடைய அங்கே மட்டும் தாங்க எடுக்க முடியுது, அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்க முடியல. அவன் எங்க போனாலும் அவன் கூட அந்த ஆசீர்வாதம் போகுது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குங்க. நீங்க இங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, யூ ஆர் பிளஸ்ட் பை காட் இன் ஹிஸ் கிரேட் லவ். ஆமென். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அவனுடைய அங்கேதான் எடுக்க முடிஞ்சது, ஆனா ஆசீர்வாதத்தை எடுக்க முடியல. யாக்கோபு பாருங்க, அவனுக்கு அது நல்லா தெரியுது. ஏன்னா ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் உன்னோட கூட இருந்து போகிற இடத்தெல்லாம் காப்பாரு, உன்னை பத்திரமா இந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவாரு, சர்வ வல்லவரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. என் குமாரனோட வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை கொத்ததா இருக்கு. கர்த்தர் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் தந்து தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் திரளாய் பெருக பண்ணுவாராக அப்படின்றாரு. அப்ப
அதெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு யாக்கோபு. யாக்கோபு கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், அவனுடைய உழைப்பை வாங்கிக்கலாம், லாபான் அவனுடைய நேரத்தை வாங்கிக்கலாம், கடின உழைப்பை வாங்கி கொண்டான், அவனை ஒண்ணுமே இல்லாம விட்டான். ஆனா அவனுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவன் மேல வச்சிருந்த அந்த தயவையும் டிவைன் என்டோமெண்ட்டையும் அவனால எடுக்கவும் முடியலங்க. இவன் போற இடத்துல ஆசீர்வாதம் மறுபடியும் மறுபடியும். எவ்வளவுதான் இவன் அவனை ஏமாத்தினாலும் சரி, அவன் ஆசீர்வாதமா வரான் பாருங்க. இதாங்க ஆசீர்வாதம் பண்ற வேலை. நீங்கள் உங்களிடத்துல என்ன இருக்குதுன்றது அடிப்படையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. you have, நீங்கள் யாரை உடையவர்களா இருக்கிறீர்கள், அது நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள. அங்கிருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு அன்னைக்கு என்ன இருந்தது? படிப்பு இருந்ததா? மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இருந்ததா? வீடு இருந்ததா? ஒண்ணுமே கிடையாதுங்க. டிகிரி கூட கிடையாது, யாருமே கிடையாது. ஆனா அவர்களுக்கு they are rich in fellowship with God. அவங்க தேவனுடனான உறவுல ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல விரும்புறேன். You are blessed not when your hands are full, but your hearts are full. உங்களுடைய கைகள் நிரம்பி இருக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம் கிடையாது. உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப நான் யாரையாவது ஒருத்தர் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு ஆளை பார்க்கும்பொழுது எனக்கு பொறாமை ஏற்படுறது இல்லை, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் அவரை ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவர் என்னையும் ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவரு கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. ஒருவேளை அவங்களோட நான் ஒரு சின்ன சர்ச்சை வச்சிருக்கலாம், அவங்களோட எனக்கு குறைவான ஆட்கள் வரலாம், ஆனா என்கிட்ட ஜெனுவின்னஸ் இருக்கு. கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அவங்க பெரிய சபையா இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றதுனால அங்க கர்த்தரை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் பொறாமைப்படவே இல்லை. அப்ப நாம இருக்கிற இடத்த நம்ம கொஞ்சம் நோக்கி பார்க்கணும். எங்க இருந்து கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். ஆசீர்வாதம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். ஆனா கர்த்தர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துல மனிதனாக அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில மரிக்கும்படி செய்து அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தினால நம்மளை பாவங்கள கழுவி, எங்கேயோ கடந்த நம்ம புழுதியிலும் குப்பையிலும் கடந்த நம்மளை கழுவி அவருக்கு அருகில கொண்டு வந்து பிரபுக்களும் ராசாக்களும் போல உட்கார வச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அப்ப இது கடவுள் நம்ம மூலமாக நமக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறாரு என்பதுல இருந்து அது ஆரம்பிக்கிறதாய் இருக்கிறது. அப்ப ஹார்ட் ஃபுல்லா இருக்கணும். அப்ப உண்மையான தாழ்மைன்றது என்ன? தேவன் எனக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நான் பெருமையா பேசுறேன் பாருங்க. அங்கதாங்க உண்மையான தாழ்மை ஆரம்பிக்கிறது. என்ன பத்தினது கிடையாது. நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கேன், நான் என்ன பண்ணிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய அதுல பெருமை பாராட்டுறதுல தாழ்மை கிடையாதுங்க. கர்த்தர் எனக்காக கல்வாரி சிலுவை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதில் நாம் பெருமை பாராட்டும் பொழுது அதுதான் உண்மையான ஒரு தாழ்மையாக இருக்கிறது. இட்ஸ் நாட் வாட் ஐ டிட். Look at what God did in me and through me. என் மூலமாக எனக்குள்ளாகவும் உங்கள் மூலமாக உங்களுக்குள்ளாகவும் கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்ததை பாருங்க. ஆகவேதான் வேதம் சொல்வது, இது கர்த்தராலே ஆயிற்று, அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப பாருங்க. ஆகவேதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்வது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள், அது நிலத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் அந்த 4:23 இப்படி சொல்லுது, பி கேர்ஃபுல் ஹவ் யூ திங்க். நீ சிந்திக்கிற விதத்தை பத்தி ரொம்ப கவனமா இரு. யுவர் லைஃப் இஸ் ஷேப்டு பை யுவர் தாட்ஸ். நீ எதை சிந்திக்கிறாயோ அதன் மூலமாக தான் உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கப்படுகிறது. அப்ப சிந்தனை எவ்வளவு முக்கியம்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப வெற்றின்றது என்னது? வெற்றி என்பது நீங்கள் எதை அடைகிறீர்கள் என்பதல்ல, நீங்கள் என்னவாக மாறுகிறீர்களோ அந்த நபரால் நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுதான் வெற்றியா இருக்கிறது. சக்சஸ் இஸ் நாட் வாட் யூ
attain. Success is what you attract by the person that you become. இயேசு என்கிற நபரால் நீங்கள் என்னவாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்களோ அதன் விளைவாக நீங்கள் எதையெல்லாம் ஈர்க்கிறீர்களோ அதுதாங்க வெற்றி. அப்ப இங்க கர்த்தர் இவர்களை ஒரு ஆசீர்வாதத்தை கவர்ந்து இழுக்கிறவர்களாக மாற்றிட்டாரு. உங்களை என்னை கூட அப்படிதான் மாற்றி இருக்கிறாரு. அப்ப முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன பண்ணு, தேடு. அப்பொழுது இது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்றாரு. எல்லாமே கூட கொடுக்கப்படும். அப்ப முதல்ல நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை எடுத்து நாம நம்முடைய எண்ணங்களை நினைவுகளை நிரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அதை செய்யும்போதுதான் ஆசீர்வாதம் நமக்கு கரை புரண்டு ஓடுகிறதாய் இருக்கிறாரு. இப்ப நான் இப்போ ஆபிரகாமை குறித்து நாம பார்ப்போம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவனை பார்த்து முதல்ல பேசுறாரு, அவனுக்கு சில வார்த்தைகளை கூறுறாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாது. அவர் சொல்றாரு, ஐ வில் மேக் ஏப்ரஹாம் எ பிளஸிங். ஆபிரகாம் இருக்கிறார் பாருங்க, அவரே நான் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஆபிரகாம அவர் ஆசீர்வாதமாக ஆக்குறாரு. அவர் உங்களை ஆசீர்வாதமா மாத்திருக்கிறார். நீங்க தாங்க ஆசீர்வாதம். அவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். இதை நாம கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நான் இந்த வசனத்தை நான் ஆங்கில வேதாகமத்துல வாசிக்க போறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Now the Lord had said unto Abraham, Get thee out of thy country and from thy kindred and from thy father's house unto a land that I will show you. I will show you, and I will make of you a great nation, and I will bless you. சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதமாக மாத்திடுறேன். கர்த்தர் ஆபிரகாமை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டா, கர்த்தர் என்ன ஒரு ஆசீர்வாதமா மாத்திருக்கிறார், உங்களை ஒரு ஆசீர்வாதமா மாத்திருக்கிறாரு. உங்களை ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க, உங்களை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். அப்ப ஆபிரகாம் என்னைக்கோ செத்துட்டாரு. 175 வயசுல அவர் ரொம்ப அற்புதமா மரித்து அவருடைய பிதாக்களோட சேர்க்கப்பட்டார். ஆனா அவருடைய ஆசீர்வாதம் இன்னும் உயிரோட இருக்குங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை பத்தி 2000 வருஷத்துக்கு மேல, 4000 வருஷத்துக்கு மேல, 6000 வருஷத்துக்கு மேல இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் இன்னும் இருக்குது. கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது இன்னும் இருக்குதுங்க. ஹலோ, ஆபிரகாம் என்னைக்கோ மரிச்சிட்டாரு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மரிச்சிட்டாரு. ஆனா நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பவர் பாருங்க, இந்த பிளஸிங்னுடைய பவர். கர்த்தர் ஆபிரகாம ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். இப்ப உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அதை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து உங்களுக்கு நான் வாசிக்க போறேன். அதை கவனிங்க. 3:10 லுக், 10ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. Bring all the tithes into the storehouse so that there will be enough food in my temple. If you do, says the Lord of heaven's armies. சேனைகளின் கர்த்தர் இந்த மாதிரி சொல்றாரு, I will open the windows of heaven for you. அவர் சொல்றாரு, நான் இந்த வானத்தின் பலகணிகளை திறப்பேன். யாருக்காக? உனக்காக திறப்பேன். I will pour out a blessing
I will pour out a blessing so great you won't have enough room to take it in. Try it. Put me to the test. என்ன சோதிச்சு பாரு, என்ன டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்றாரு. இத வேறொரு டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Bring ye all the tithes into the storehouse, that there may be meat in mine house. And prove me now herewith, says the Lord of hosts, I will not open you. Hello. நம்ம யோசிக்கிறோம், அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறாரு, இடம் கொள்ளாம போக மாட்டான், ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்றாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை திறக்கிறேன்மா, உன்னோட ஸ்பிரிட்டை திறக்கிறேன், உனக்குள்ள நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், உனக்குள்ள அளவு கடந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கிறேன். He is so blessed. His spirit is so blessed that the Holy Spirit is living inside of you. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், I will open you அப்படின்ற. I will not open you the windows of heaven and pour you out a blessing. உன்னையே ஒரு ஆசீர்வாதமா ஊத்துறேன்றார். பாருங்க, இந்த உலகத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சு அவரை நமக்குள்ள மீட்பின் மூலமா கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இப்ப அவர் தான் ஆசீர்வாதம். அவர் உள்ள இருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் திறக்கிறேன், உன்னை ஊத்துறேன், நீதான் ஆசீர்வாதம். இப்போ நான் வந்து இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து இந்த 3:10 நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அது சொல்றாரு, அண்ட் போர் யூ. பாருங்க, கர்த்தர் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாருங்க. வெறும் நம்மள மட்டும் ஆசீர்வதிக்கும்படியா இல்ல, இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தான் உங்களையும் என்னையும் அவரை வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை திறப்பேன். I will open up you. I will pour out and pour you out as a blessing, and there shall not be room enough to receive it. பெற்றுக்கொள்றதுக்கு, அதாவது நம்ம திங்க் பண்ணி பார்க்கறதே முடியாது, கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கும் அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனுக்குள்ளேயும் அவர் வச்சிருக்கிறார். அவர் நம்மள ஒரு பாத்திரமாக அவர் வச்சிருக்கிறார், உள்ள ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நம்மளை பார்த்து இப்ப சொல்றாரு, நான் உன்னை ஒரு விதமா வல்லமைப்படுத்திட்டேன், பலப்படுத்திட்டேன், உனக்கு ஒரு ஸ்பெஷல் எண்டோமெண்ட்டை கொடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய பவரை கொடுத்துக்கிறேன், தெய்வீக சக்தியை கொடுத்துக்கிறேன். உன்னால இப்போ லாபகரமா ஒரு தொழிலை நடத்த முடியும், உன்னால லாபகரமா ஒரு ஊழியத்தை நடத்த முடியும், உன்னால சக்சஸ்ஃபுல்லா ஒரு கன்சர்ன் நடத்த முடியும். அந்த பவர் உனக்குள்ள இருக்கு, அந்த வல்லமை உனக்குள்ள இருக்கு. என்ன பண்ண, விசுவாசிக்கணும். இப்போ கடவுள் என்ன, அவருடைய தெய்வீக சக்தினால நிரப்பி இருக்கிறாரு. உள்ள என்ன, உள்ளான விதத்துல என்ன ஆசீர்வச்சிக்கிறாரு, அவரை உள்ள வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப நான் தான் பிளஸிங். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தான் பிளஸிங்? இப்போ நீங்க தான் பிளஸிங். இப்போ ஆசீர்வாதம்ன்ற யார்? நீங்க தான். கர்த்தர் ஆபிரகாம ஆசீர்வாதமா மாத்தினாரு. என்னென்னவோ எடுக்கிறாங்க ஆள் கிட்ட இருந்து, சாராவை எடுத்துட்டாங்க ஆபிரகாம் கிட்ட இருந்து, ஆனா ஆசீர்வாதத்தை எடுக்க முடியல. அவன் பாத்தீங்கன்னா பொண்ணு வெள்ளியும் மிருக ஜீவன்களும் வேலைக்காரங்களுடைய சீமானம் மாட்டான். ஈசாக்கு பெரிய பஞ்சத்துல அகப்படுறான், சிக்கிறான், தவிக்கிறான். ஆனா ஆசீர்வாதத்தை அவன் மேல இருந்து எடுக்கவே முடியல. அவன் அந்த பஞ்ச தேசத்துல அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, பலுகு பெருக செய்யறாரு. இவன் வச்சதான் சட்டம் மாதிரி செய்யறாரு. இவன் தோன்ற இடத்துல தண்ணி வர வைக்கிறாரு. யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. லாபான் எவ்வளவுதான் ஏமாத்தி அவனை வந்து ஒண்ணு இல்லாத ஒட்டாண்டி அனுப்பணும்னு பாக்குறான் வெறும் கையோட, ஆனா முடியல. அவன் பெருக ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு, அவனை ஓபன் பண்றாரு, அவனுக்குள்ள போறாரு. தரிசனத்தின் மூலமா சொல்றாரு, தம்பி நான் உங்களோட தான் இருக்கிறேன், பயப்படாத, நான் தான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம், நான் உன்னோட கூட இருக்கிறேன், இந்த லாபான் உனக்கு பண்ற எல்லாத்தையும் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஹலோ பிரியமானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நீங்க ஏமாந்துட்டதுனால தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். ஒருவேளை நீங்க சீரிய தவறுகளை செஞ்சிருக்கலாம், தெரியாம சில பணங்களை இழந்திருக்கலாம், தெரியாம சில வீடுகளை இழந்திருக்கலாம், சில ஆஸ்திகளை இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்றவரா இருக்கிறார், திரும்ப தருகிறவரா இருக்கிறார். அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் சொல்ற, லாபான் உனக்கு செய்த எல்லாவற்றையும் நான் கண்டேன்.
நீங்க நினைக்கிறீங்களா அவர் நம்ம ஏமாத்திடலாம் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் என்ன பண்றேன்னு பார்த்துன்னு இருக்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துன்னு இருக்கிறாரு. உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணா அதையும் பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துன்னு சும்மா வருகிறாரு இல்ல, அவனெல்லாம் எடுத்து நம்ம கிட்ட கொடுக்குறாருங்க. நான் சொல்றேன், இதுதான் ஆசீர்வாதம் பண்ணுகிற வேலை. ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அட்ராக்ட் பண்ணுகிறது. பிளஸிங் அட்ராக்ட்ஸ் எவ்ரிதிங். யாக்கோபு என்னென்னோ பண்ணணும்னு பார்த்தான், என்னென்னவோ கணக்கு கேட்கறான் அவன். இந்த ஆடு சண்டை அழிஞ்சுச்சுன்னா அது கணக்கு கொடு. இந்த செத்து போன ஆடுக்கு இன்னும் ஒரு மாசம் நீ இந்த செத்து போன ஆடுக்காக நீ வேலை செய்யணும். அங்க சிங்கம் தூக்கின்னு போச்சு, அந்த ஆட்டுக்காக இன்னும் நீ 2 மாசம் வேலை செய்யணும். இப்படி எல்லாம் அநியாய அக்கிரமெல்லாம் பண்றான் பாருங்க. லாபம் இவனை வெறுங்கையோட அனுப்பணும் பிளான் பண்ணிட்டான். ஆனா முடியல. இஸ்ரவேல் ஜனங்களை வெறுங்கையோட அனுப்பணும்னு எகிப்து மக்கள்லாம் பிளான் போட்டாங்க. ஆனா முடியல. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு நாள்ல எல்லா சம்பளத்தையும், எல்லா இன்கிரிமெண்ட்டையும், எல்லா இன்சென்டிவையும், எல்லா போனஸையும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாரு பாருங்க. எக்கச்சக்கமா பொண்ணோடும் வெளியோடும் புறப்பட பண்ணினார். முன்னாடியே சொல்றாரு, ஜனங்கள் வெறுமையா வரமாட்டாங்க, அவர்களை வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணுவேன். வெறுங்கையா வர்றது கிடையாதுன்றாரு. நான் சொல்றேன், நீங்க வெறுங்கையா வரல. ஆசீர்வாதம் என்கிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. உங்க கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி ஏவாள் கையில, ஆதாம் கையில, ஏவாள் கையில ஒண்ணுமே கிடையாது. படிப்பு இல்ல, வேலை இல்ல, ஒண்ணுமே கிடையாது. சம்பாத்தியத்தால ஒண்ணும் இல்ல, துணி கூட கிடையாது. ஆனா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். And God blessed them in his love. அவருடைய பேரன்புனால் ஆசீர்வதிக்கிறார். இதே போலதான் உங்களையும் என்னையும் கூட ஆசீர்வதிக்கிறார். அதனால என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் எப்படி சொல்றதுன்னா யோசிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, முதல்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்லுங்க. எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் நான். என் கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் என் கையில வரும், என்ன தேடி வரும், எல்லாம் என் பின்னாடி வரும், எல்லாம் உங்களை ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வரும் கண்டிப்பா. என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னையே ஆசீர்வச்சிருக்கிறாரு, என்னையே திறக்கிறேன்னு சொல்லிக்கிறார். என்னையே இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பதிலா ஊற்றுறேன்னு சொல்லி இருக்கிறார். ஏன்னா உள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். அப்ப இந்த ஆசீர்வாதம் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னா, இது எப்படி செயல்படுத்துறதுன்னா, there is gold in our mouth. நம்முடைய வாயில தங்கம் இருக்கு தெரியுமா? கடவுளோட வார்த்தை சுத்த பொண்ணு மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்முடைய வாயில வச்சு பேசணுங்க. அத வாயில இருந்து கைக்கு கொண்டு வர்றதுக்கு தெரியணும் நம்மளுக்கு. கடவுள் நம்ம வாயில கொண்டு வைக்க சொல்லிக்கிறாரு. என்னத்த? கர்த்தருடைய வார்த்தைகள் பொன்னை காட்டிலும், பசும் பொன்னை காட்டிலும் விலை உயர்ந்ததா இருக்கிறது, விரும்பப்படத்தக்கதா இருக்கிறது. தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. பசும் பொண்ணு மாதிரி இருக்குது. இந்த கோல்ட கொண்டு வாயில வேண்டாரு. கசகுதான் நம்மளுக்கு இல்லைங்க. வாயை திறந்து பேசணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லும் பொழுது என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் திரைமறைவுல பல வேலைகளை நமக்காக செய்ய ஆரம்பிக்கிறது. அது உங்களுக்குள்ள இருக்குது. அப்ப இந்த உலகத்துல நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், சவால்களுக்கும் பதில் ஒரு நபராய் இருக்கிறார். ஒரே ஒரு நபர். இஸ்ரவேல் ஜனங்க மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்து வந்தார்கள். இவங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மனுஷனை அவர் கூப்பிடுறாரு. இவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துல இருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து அவர்களை மீட்டெடுக்கணும் என்பது கடவுள் ஒரு மனுஷனை எழுப்புறாரு. ஒரே ஒன் மேன், மோசே அவருடைய பேரு. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்தான். சவுல் கர்த்தர் அவன் பேர்ல அவன் ஒரு பெரிய ஒரு ராஜாவாக வருவான் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஆக்குறாரு. ஆனா அவன் தோல்வி அடைந்தான். ஆனா கடவுள் இன்னொரு மனுஷனை, தாவீது என்ற ஒரு மனுஷனை எழுப்புறாரு. God raised another person. எருசலேம் என்னுடைய மதில்கள்லாம் பாத்தீங்கன்னா சுட்டரிக்கப்பட்டு அந்த தேசத்தையே சுட்டரிச்சுட்டாங்க. அதனோட வாசல்கள்லாம் சுட்டரிக்கப்பட்டு இடிஞ்சு போய் குடிச்சவரம் ஆயிடுச்சு அந்த ஊரு. அதை கட்டி எழுப்பணும். ஒரு மனுஷனை தேடுறாரு, ஒரே ஒரு மனுஷன், நெகேமியா. அப்ப அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கும், ஜனங்களை ஆள்றதுக்கும், தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கும் கடவுள் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். அதே போலதான் பாருங்க, இந்த உலகம் சொல்லி முடியாத ஒரு பாவத்துக்குள்ளாகவும், சொல்லி முடியாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாகவும், டிப்ராவிட்டிக்கு உள்ளாகவும், ரொம்ப மனசோருக்குள்ளாகவும், விரக்திக்குள்ளாகவும், பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலும் அது மூழ்கி கடந்த பொழுது கடவுள் ஒரு மனுஷனை எழுப்பினாரு. அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான்
அந்த மனிதனாக இருக்கிறார். அவர்தான் பதிலா இருக்கிறார். உலகத்தின் பாவ பிரச்சனைக்கும், உலகத்தினுடைய வியாதி பிரச்சனைக்கும், உலகத்தினுடைய சாப பிரச்சனைக்கும், உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புறாருங்க. முதல்ல இருந்து அவர் அப்படி ஒரு மனுஷனை தான் எழுப்புறாரு. மோசேவை எழுப்புறாரு, எலியாவை எழுப்புறாரு, எலிசாவை எழுப்புறாரு, நெகேமியாவை எழுப்புறாரு, அநேக நியாயாதிபதிகளை எழுப்புறாரு, அநேக ராஜாக்களை எழும்ப பண்றாரு. ஒரு மனுஷனை தேடுறாரு அவரு. அதனாலதான் அவர் சொல்ற ஒரு மனுஷனை தேடுறேன். அந்த மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார் என்பதில் தான் இந்த ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது. அவர் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அவரை நீங்கள் உடையவர்களா இருக்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரா பரிசுத்த ஆவியானவர் மூலம்? அப்பனா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களால முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. உங்களால வெற்றி சிறக்க முடியும், அந்த பிசினஸ் வெற்றிகரமா நடத்த முடியும், அந்த தொழிலை நல்லா வெற்றிகரமா நடத்த முடியும், வியாபாரத்தை நடத்த முடியும், இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வெளியே வர முடியும், கடன்ல இருந்து வெளியே வர முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். யூ ஆர் பிளஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். இது நம்புங்க முதல்ல. அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்தை நாம கொடுக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். ஆசீர்வாதம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. பிளஸ்ஸிங் நம்ம கிட்ட என்ன இருக்குன்றதுல இருந்து ஆரம்பிக்கல, நாம எங்க இருக்கிறோன்றதுல இருந்து ஆரம்பிக்கிறதுல. நான் ஒரு சின்ன ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கேங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, அல்லது நீங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்றதன் அடிப்படையில் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் ஆசீர்வாதம். உங்களுக்கு உள்ள யார் இருக்கிறாங்க, அங்கிருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்குது. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதனால நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் சொல்றாரு, I shall open you அப்படின்றார். I will pour you out. முதல்ல உன்னை ஊட்டுறேன்றார், உங்களை ஊட்டுறேன். நான் சொல்றேன், நீங்க இருக்கிற கம்பெனிக்கு நீங்க தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதை மல்டிப்ளை பண்ணணும், ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், லாபகரமா இருக்கணும், ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னா நீங்க ஆண்டவரோட கூட ஒரு நல்ல ரிச் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க தான் அந்த ஆசீர்வாதம். உங்ககிட்ட இருந்து யார் என்ன எடுத்தாலும் சரி, ஒருவேளை பணத்தை எடுத்துக்கலாம், மற்ற காரியங்களை எடுத்துக்கலாம், ஆனா உங்ககிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் யாராலையும் எடுக்கவே முடியாது. அது இருக்கிற வரைக்கும் நீங்க பெருகிட்டே இருப்பீங்க, நீங்க பழுகி கொண்டே இருப்பீங்க, நீங்க ஃப்ரூட்ஃபுல் ஆயிட்டே இருப்பீங்க, ப்ராஃபிட்டபிள் ஆயிட்டே இருப்பீங்க, சக்சஸ் மேல சக்சஸ் வச்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி உண்டாக ஆரம்பிக்கும். கண்டிப்பா வரும் வெற்றி. நோயின் மேலும், பேயின் மேலையும், பாவத்தின் மேலையும், சூழ்நிலைகள் மேலையும், எல்லா விரக்தியின் மேலையும் வெற்றி மேல வெற்றி நிச்சயமா உண்டாகும். எல்லா நஷ்டத்தின் மேல கூட ஒரு பெரிய வெற்றி நீங்கள் எடுப்பீர்கள். கடனின் மேல ஒரு பெரிய வெற்றி எடுப்பீர்கள். ஏன்னா வெற்றி பெறும் ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குங்க. அது பேர் தான் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த விதத்துல தான் நினைச்சிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம எவரும் எழுந்து நிற்போம். இதை ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணுங்க. ஏன்னா இந்த திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பி கேர்ஃபுல் வாட் யூ திங்க், ஹவு யூ திங்க், பிகாஸ் த திங்கிங் ஷேப்ஸ் யுவர் லைஃப். நீங்க எப்படி சிந்திக்கிறீங்கன்றது தான் உங்களோட வாழ்க்கையை வடிவமைக்கிறதா இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். டெய்லி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம பாருங்க, என்ன இல்லையோ அதே தான் சொல்லிடுவோம். இல்லைங்க, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, படிப்பே வேற இல்லை, எனக்கு படிச்சிருந்தா நான் நல்லா வந்திருப்பேன். இல்ல இல்ல, நீங்க படிக்கலாம் கூட நல்லா வருவீங்க. ஏன்னா உள்ள ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். அவரே உள்ள உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்புங்க, அதை விசுவாசிங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஏன்னா சொன்னதான் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். விசுவாசித்தே நாகையால் பேசணும். பேசல விசுவாசிக்கலன்னு அர்த்தம். விசுவாசிச்சா பேசணும். சொல்லுங்க, நிறைய முறை சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. ஏசு எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்ன ஆசீர்வதிச்சுக்கிறாரு, என்ன நினைச்சிருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னையும் என்னோட பிள்ளைகளும் வர்த்திக்க பண்ணுவார். பிள்ளைகளேன்னு கவலைப்படாதீங்க, அவர் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லிக்கிறாரு. யூ வில் இன்க்ரீஸ் த என்டோமெண்ட் பவர் இஸ் இன் யூ. உங்களுக்கு உள்ள இருக்குது, யாரும் எடுக்க முடியாது. அங்கே எடுக்கலாம், ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப உங்க கையில இருந்து தான் ஆரம்பிக்கணும், உள்ள இருந்து ஆரம்பிக்கணும். சொல்ற, ஓப்பன் யூ, போர் யூ. I will open you, pour you.
He will open you and pour you out. உங்களை முதல்ல திறக்கிறாரு, அவருடைய சித்தத்தை வைக்கிறாரு, விருப்பத்தை வைக்கிறாரு, அவருடைய தரிசனத்தை வைக்கிறாரு, அவருடைய வார்த்தையை வைக்கிறாரு. அப்புறம் இந்த உலகத்துக்குள்ள உங்களை ஊற்றுகிறார். ஓபன் பண்றாரு, போர் பண்றாரு, திறக்கிறாரு, ஊற்றுறாரு. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்து அது ஆரம்பிக்கணும். வெளியே நோக்கி பார்த்துட்டு இருக்காதீங்க, உள்ள பாருங்க. உள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு பாருங்க. என்னால வெற்றிகரமாக இருக்க முடியும், இயங்க முடியும், ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும், அதை லாபகரமா கொண்டு போக முடியும் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள், பேசுங்கள், அதன்படி செய்யுங்கள். செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக செய்வார். ஆமென். கண்களை மூடி கேட்ட சத்தியத்துக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை நாங்கள் ஆழமாய் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நினைவா இருக்கிறீர், நீர் எங்களை நினைச்சிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரா இருந்தாலும் சரி, பெரியோரா இருந்தாலும் சரி, எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம்ன்றது எங்ககிட்ட என்ன இருக்குதுன்றதுல இருந்து ஆரம்பிக்கல, எங்களுக்குள்ள யார் இருக்குன்றது ஆரம்பிக்குது. ஆண்டவர், எங்களுக்குள்ள நீர் இருக்கிறீர், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வார்த்தை இருக்கிறது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. தேவாதி தேவன் உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாதி கர்த்தரை உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் போய்கொண்டு இருக்கிற வழியை நீர் அறிகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை நீர் அறிகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நல்ல வழியிலே நடத்துவீராக. ஆண்டவர், வெற்றியின் பாதையில எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, சமாதானத்தின் பாதையில எங்களை நடத்த முடியாது, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்ப உள்ளே நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. நாங்கள் உள்ளே பூரண அழகுள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவர், உள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். உள்ளே நாங்கள் பலன் உள்ளவர்களா இருக்கிறோம். உள்ளே மகிமை நிறைந்தவர்களா இருக்கிறோம். உள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். உள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆண்டவரே, உள்ளானவத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நாங்க தான் ஆசீர்வாதம். ஆண்டவர், எங்களை திறக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோங்க தாவே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாத்தான் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்க நம்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அருமையா இந்த மெர்லம் கம்பெனிக்காக ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரன் எங்கள் அருமையான ஜேம்ஸ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பால் வெங்கடகிரிக்காக ஜெபிக்கிறோம். இந்திரா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி பிரேமாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, அருமையான சகோதரன் கரிகாலனுக்காக ஜெபிக்கிறோம். பால சுப்பிரமணியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சதாசிவத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா கரிகாலனுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெர்லம் கம்பெனியில பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஜான் பீட்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பிளஸ் பண்றோம். ஒவ்வொரு விபியும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு டீம் லீடரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு டெலிகாலரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்களுக்கு இந்த டீலிங் எல்லாம் முடிக்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கை நழுவி போனதெல்லாம் திரும்ப இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழந்து போயிருக்கிற பணத்தை எல்லாம் இவர்களுக்கு திரும்ப தருவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, வாசல்கள் திறக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வழிகள் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறவங்க தாவி. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். இவர்களிடத்துல இருந்து எதை வேணா எடுத்துடலாம், ஆனா ஆசீர்வாதம் இன்னும் இருக்கு. ஆண்டவரே, அந்த டிவைன் என்டோமெண்ட் இருக்கு, அந்த டிவைன் எம்பவர்மெண்ட் இவர்களுக்குள்ள இருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். வெற்றி பெறுகிற சக்தியை இவர்களுக்கு நீர் தந்திருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். ஒரு கம்பெனியை ப்ராஃபிட்டபிளா நடத்துறதுக்குரிய எல்லா ஆற்றலையும் நீர் இவர்களுக்குள்ள வைத்திருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். இதை விசுவாசிக்கட்டும், இதை பேசட்டும், இதை நம்பட்டும், அதன்படி செய்யட்டும், இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் மூலமாக அந்த மெர்லம் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளாம் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதி நீங்க சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்கள் உயிர் பெறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் தொடர்ந்து மக்களை ஆசீர்வதி. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.